ஹாய் படிஸ். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய திருவாரூர் மாவட்டத்திற்கு அருகாமையில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய நிகழ்வை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் பர்மாவை சேர்ந்த ஒரு நபர் அவருடைய வீட்டில் மர்மமான முறையில் மாண்ட பிறகு அந்த கிராமத்தில் நடந்த அடுத்தடுத்த உயிர் பலிகளை பற்றி தாங்க இன்றைய நிகழ்வு. இதுபோல உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் நிகழ்வுகள் நடந்துருந்துச்சுன்னா இந்த இமெயிலுக்கு ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை அது கஷ்டமாக இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேங்க. அதில் போயிட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய திருவாரூர் மாவட்டத்திற்கு அருகாமையில் நடந்த ஒரு திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. இந்த சம்பவம் நடந்த காலகட்டம் 1990 காலகட்டம் தாங்க. இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணியது குரு அப்படின்றவர் தான். இது இவருக்கு நடந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, இவருடைய கிராமத்தில் நடந்ததாக சொல்லப்பட்ட ஒரு திகில் நிகழ்வு தாங்க. அப்படி என்ன நினைச்சேன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1990 காலகட்டத்தில் இந்த மின்னஞ்சலை ஷேர் பண்ணிய குரு இருக்கார் இல்லையா, இவருடைய கிராமத்தில் கேசவ் பாபு அப்படின்ற ஒரு நபர் வாழ்ந்துட்டு இருக்காருங்க. அந்த காலகட்டத்தில் அவருடைய வயது தோராயமாக ஒரு 50 இருக்கும். அவருடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா அவருடைய மனைவி, அவருக்கு ஒரு பையன் இருந்திருக்காரு. அந்த பையனுடைய பேர் தாங்க சந்திரபாபு. இவங்களுடைய குடும்பம் பொருளாதாரத்தில் மேலோங்கி இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு கேசவ் பாபு அப்படின்னு சொன்னால் யாருக்குமே தெரியாதுங்க. அவங்க பர்மாவை சேர்ந்தவங்க அப்படின்னு சொன்னாதான், பர்மாக்காரங்க அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அங்கே இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு அவங்கள தெரியும். அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த கேசவ் பாபு இருக்கார் இல்லையா, இவருடைய பூர்வீகமே திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் தாங்க இருந்திருக்காங்க. ஆனால் இவருக்கு 30 வயசு இருக்கும் பொழுதே பர்மாவில் இருக்கக்கூடிய ஒரு உறவினர்கள் ஃபங்க்ஷன் இருக்காங்க. இங்கிருந்து இந்த கேசவ் பாபு அவங்களுடைய குடும்பத்தினர் போயிருக்கிறாங்க. அப்படி போய் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் இந்த கேசவ் பாபு ஒரு பெண்மணியை பார்த்து காதல் வயப்படுறாரு. அப்படி காதல் வயப்பட்டது மட்டும் இல்லாமல் 2 குடும்பத்தினர்கிட்ட சொன்னதுக்கு பிறகு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அங்கேயே திருமணம் நடத்தி முடிக்கிறாங்க. அப்படி திருமணம் நடந்து முடிந்த பிறகு இந்த கேசவ் பாபு அவங்களுடைய மனைவியை கூப்பிட்டு இவங்களுடைய கிராமத்துக்கே திரும்ப வந்திருக்கிறாருங்க. அதன் பிறகு இவங்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக தாங்க போயிட்டு இருந்திருக்குது. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இவங்களுக்கு ஒரு பையன் இருக்காங்க அப்படின்ட்டு, சந்திரபாபு அப்படின்ட்டு. இந்த 3 பேரும் நல்லபடியாக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நாட்கள் கடந்து போக போக இந்த கேசவ் பாபுவுடைய அப்பாவும் அம்மாவும் தவறி போயிறாங்க. அதன் பிறகு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே இவங்க எல்லாமே பர்மாக்காரங்க அப்படின்ற மாதிரி தாங்க பெயர் சொல்லி கூப்பிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இன்னொரு விஷயம் குறிப்பிட்டு சொல்லணும்னா, இந்த பர்மாக்காரராக இருக்கக்கூடிய இந்த கேசவ் பாபு பற்றி ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, அவர் யாருக்கிட்டையுமே முகம் கொடுத்து கூட பேச மாட்டாருங்க. அதாவது அவங்களுடைய மனைவி கிட்டேயே அடிக்கடி சண்டை போடுவாருங்க. அவர் சண்டை போடுவதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன ஒரு தப்பு செஞ்சாலும் அதை ஒரு பெரிய தப்பாக நினச்சி தாங்க பார்ப்பாரு. பொதுவாக அவருடைய வீட்டை சுற்றி தோட்டம் தொடர்களோட நல்லா செல்வ செழிப்போட தாங்க வச்சிருந்திருக்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய செடிகள் கொடிகளில் ஏதாவது தூசி படிஞ்சாலோ அங்கே இருக்கக்கூடிய செடிகள் கொடிகள் கீழே சதரும் இல்லையா, அதை கூட்டி சுத்தம் பண்ணி பராமரிப்பு பண்ணலை அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய வேலையாட்கள் மட்டும் இல்லாமல் இவங்களுடைய மனைவியுமே கண்டமணிக்க திட்டிகிட்டு இருந்திருப்பாரு. இதனால நாட்கள் போக போக இவங்களுடைய மனைவிக்கு இந்த கேசவ் பாபுவை பிடிக்காமே போயிருக்குதுங்க. அதன் பிறகு சண்டை போட்டுக்கிட்டு என்னுடைய அப்பா அம்மா வீட்டுக்கே நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த கேசவ் பாபு இருக்கார் இல்லையா, பர்மாக்காரர், அவருடைய மனைவி கோச்சிக்கிட்டு போயிட்டாங்க. அப்படி அவங்க கோச்சிட்டு போன உடனே அவங்களுடைய பையன் இருக்கார் இல்லையா, சந்திரபாபு, அவருமே என்னுடைய அப்பா கூட இருக்க எனக்கு விருப்பம் இல்லை, நானும் அம்மா கூட இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க அவருமே பர்மாவுக்கே போயிருக்கிறாரு. அப்படி பர்மாக்கே போய் கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருடங்கள் கடந்திருக்கோம். அதன் பிறகு இவங்களுடைய பையன் மட்டும் தாங்க இந்த பர்மாக்காரரை பார்க்கறதுக்காக வரதும் போகிறதுமா இடையில 6 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி தாங்க வந்துட்டு இருந்திருக்கிறாரு. அந்த சூழ்நிலையில தான் அங்கே வேலை பார்க்கக்கூடிய ஒரு சில நபர்களுமே அந்த வேலையை விட்டு நின்றுருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, பர்மாக்காரருடைய பேச்சுவார்த்தைகள் எதுவுமே பிடிக்கல அப்படின்றக்காக தான் நின்றுருக்காங்க. மீதமுள்ள ஒரே ஒரு நபர் தாங்க தோட்டத்து வேலை செய்யக்கூடிய ஒரு நபர். அந்த நபருமே இந்த பர்மாக்காரருடைய பேச்சு பிடிக்காம, நான் இனிமேல் வேலைக்கே வரமாட்டேன், உங்கள் கூலியே தேவையில்லை அப்படின்ற மாதிரி தாங்க கோச்சுக்கிட்டு அவருடைய வேலையை விட்டுட்டே போயிருக்கிறாருங்க. அதன் பிறகு இந்த பர்மாக்காரர் அவருடைய வீட்டில் தாங்க தன்னந்தனிமையில் வாழ்ந்திருக்கிறாரு. அவருக்கு தேவையான சாப்பாடு பொருட்களை பூரா வாங்கி அவரே சமைச்சு தாங்க சாப்பிட்டு இருந்திருக்கிறாரு. அந்த சமயத்தில் மட்டும்தாங்க அவருடைய வீட்டை விட்டு வெளியே வர்றதே வழக்கமாக இருந்திருக்குது. கிட்டத்தட்ட 1 வார காலகட்டங்களாக இந்த பர்மாக்காரர் அவருடைய வீட்டை விட்டு வெளியே வரவே இல்லை. அதனால அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே சந்தேகப்பட்டிருக்காங்க. அப்படி சந்தேகமே இருந்தாலுமே அவங்க யாருமே எதுவுமே கண்டுக்கவே இல்லை.
அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில மாதங்களுக்கு முன்னாடி இவங்களுடைய கிராமத்தில் நடந்த ஒரு பயங்கரமான சம்பவம் தாங்க. அது என்ன சம்பவம்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த ஒரு சிறுவன் இருக்காரு. அந்த சிறுவனும் அவங்க கூட விளையாடக்கூடிய சின்ன பசங்க இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே சேர்ந்துட்டு இந்த பர்மாக்காரருடைய வீட்டை சுற்றி நிறைய மரங்கள்லாம் இருந்திருக்கு இல்லையா, அந்த மரங்களில் ஒரு மாமரமும் இருந்திருக்குது. அந்த மாமரத்தில் ஏறி அந்த மாங்காய் அப்புறம் பிடுங்கணும் அப்படின்றக்காக தாங்க ஏறி குதிச்சிருக்கிறாங்க. இந்த விஷயத்தை நோட் பண்ண இந்த பர்மாக்காரர் கேசவ் இருக்கார் இல்லையா, அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிறுவர்களை கட்டி போட்டு அடிச்சிருக்காருங்க. அந்த விஷயம் தெரிந்த உடனே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே கொந்தளிச்சு போயிட்டாங்க. சின்ன வயசுல சின்ன பசங்க ஏதோ ஒரு தெரியாதனமா தப்பு செஞ்சுட்டாங்க, அதுக்காக இஷ்டத்துக்கு நீங்க வந்து கட்டி வச்சு அடிப்பீங்களா, நாங்க எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு போகணும்னு நினைப்பீங்களா அப்படின்ற மாதிரி தாங்க கேட்டிருக்காங்க, எதிர்த்து கேள்வி கேட்டிருக்காங்க. ஆனாலுமே இந்த பர்மாக்காரர் வந்து சொன்னதை தாங்க திரும்ப சொல்லிக்கிறாரு. யாருமே வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடக்கூடாது அப்படின்றக்காக நான் வீட்டு சுவருக்கு முன்னாடியே வெளியே எலி போட்டு வச்சிருக்கேன். அதே மீறி இந்த சின்ன பசங்க பூரா என்னுடைய வீட்டுக்குள்ளேயே இறங்கி குதிச்சிருக்காங்கன்னா எவ்வளவு துணிச்சல் இருக்கும். இனிமே யாருமே இந்த வீட்டுக்குள்ள நுழையக்கூடாது, அப்படி நுழைஞ்சாங்கன்னா அவங்களை நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். என்கிட்ட காசு பணம் இருக்குது, யாராவது என் மேலே ஏதாவது ஒரு பிரச்சனை கொண்டு வந்தீங்க அப்படின்னா அதையும் நான் பார்க்கறதுக்கு சமாளிக்கிறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்ற மாதிரி தாங்க கோபத்தோடு சொல்லிக்கிறாருங்க. அதனால தாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே இந்த பர்மாக்காரரை சுத்தமாக வெறுத்து ஒதுக்கியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு வார காலகட்டங்களாக இவர் வெளியவே வரவே இல்லையே அப்படின்றாலும் அதை கண்டுக்காமல் இருந்திருக்காங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது தாங்க திடீர்னு இவருடைய வீட்டை சுற்றி பயங்கரமான துர்நாற்றம் வீசிருக்குது. அதனால துர்நாற்றம் வீசுதே வேற எதுவும் நடந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து அந்த பர்மாக்காரருடைய வீட்டுக்குள்ளேயும் நுழைஞ்சு போய் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது அனைவருக்குமே பேரதிர்ச்சி. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்மாக்காரர் இருக்கார் இல்லையா, அவருடைய வீட்டுக்கு நடு மையப்பகுதியில் ஒரு சேரில் உட்காந்துருக்காருங்க, ஒரு மரப்பலகை சேரில். அந்த சேரில் உட்காந்தது மட்டும் இல்லாமல் அவருடைய உடம்பு எல்லாமே அழுகி போனபடி துர்நாற்றத்தோடு தாங்க இறந்து போய் கிடந்திருக்கிறாருங்க. இந்த காட்சியை பார்த்து அனைவருமே ஆடி போயிட்டாங்க. அதன் பிறகு இவங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு புரோக்கர் சத்தியமூர்த்தின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. அவருடைய வயது தோராயமாக ஒரு 40 இருந்திருக்குங்க. அந்த புரோக்கர் சத்தியமூர்த்தி வேற யாரும் கிடையாதுங்க, இந்த பர்மாக்காரர் இருக்கார் இல்லையா, இவருடைய தூரத்து உறவுக்கார ஒரு பையன் தான். குறிப்பிட்டு சொல்லணும்னா இவங்களுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டுன்னு கூட சொல்லலாங்க. அந்த புரோக்கர் கிட்ட தாங்க விஷயத்தை அப்படி சொல்லி வந்து பார்க்க சொல்லிக்கிறாங்க. இந்த காட்சியை பார்த்த உடனே இந்த புரோக்கர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, போஸ்ட் அடிச்சு அந்த பர்மாவில் இருக்காங்க இல்லையா இவங்களுடைய பையனுக்கும் இவங்களுடைய மனைவிக்கும் செய்தி அனுப்புகிறாங்க. அந்த போஸ்ட் கிடச்சி கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்களுக்கு பிறகு தாங்க அவங்களுடைய குடும்பத்தினர் இந்த கிராமத்துக்கே வராங்க. அப்படி கிராமத்துக்கு வந்து பார்க்கும்பொழுது மறுபடியும் சின்ன அதிர்ச்சிங்க. என்ன நடந்திருக்குன்னா, இந்த பர்மாக்காரர் இருக்கார் இல்லையா, அவரோட சடலத்தை அவருக்கு உண்டான இறுதிச்சடங்கை இந்த கிராமத்து மக்களே ஏற்று முடிச்சிருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்சுதாங்க மிரண்டு போயிருக்கிறாங்க. என்னுடைய கணவரை நான் கடைசி வரை பார்க்கவே இல்லையே, கோச்சிட்டு சண்டை போட்டு போனேன், அதன் பிறகு அவருடைய முகத்தை கூட ஒருத்தர் கூட பார்க்க முடியாமல் போயிடுச்சு, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவர் ஏற்கனவே இறந்து போய் ஒரு வார காலகட்டம் ஆயிடுச்சுமா, அவருடைய உடம்பெல்லாமே அழுகி போயிடுச்சு, இதுக்கு மேலே வச்சுருந்தோம்னா பெரிய பிரச்சனையாகும், ரொம்ப துர்நாற்றம் வீசும், அதனால தான் உங்களுக்கு வந்து போஸ்ட் அடித்து உங்களுக்கு வந்து அனுப்பிச்சு விட்டோம், அதுக்கிடையிலேயே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, அதனால தான் அவருடைய சடலத்துக்கு உண்டான இறுதி சடங்கெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. அதன் பிறகு இந்த கேசவ பாபுவான இந்த பர்மாக்காரர் இருக்கார் இல்லையா, இவருடைய மனைவி இவங்களுடைய உறவினர்கள் எல்லாருமே இவங்களுடைய வீட்டில் தாங்க கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டங்கள் இருந்திருக்காங்க. இந்த சம்பவத்துக்கு பிறகு இந்த கேசவ பாபுடைய மனைவி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த புரோக்கர் இருக்கார் இல்லையா அவரை போய் சந்தித்து ஒரு நேரடியாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய கணவர்கிட்ட சண்டை போட்டு நான் எப்பயோ பிரிஞ்சு போயிட்டேன், அதன் பிறகு என்னுடைய பையனுமே என்னைக்காவது ஒரு நாள் தான் இந்த வீட்டுக்கு வந்துட்டு போகிறதுமா இருக்கிறான், இந்த வீடு வந்து எங்களுக்கு தேவைப்படாது, என்னுடைய கணவர் இருந்த வரைக்கும் அவர் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி நாங்கள் விட்டுருந்தோம், நான் ஏற்கனவே இந்த வீடை வந்து விற்றுருங்க, விற்றுட்டு பர்மாக்கே வந்துருங்க அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட எத்தனையோ முறை சொல்லியிருக்கோம், என்னுடைய பையனும் பேசி பார்த்துருக்கான், ஆனால் கொஞ்சம் கூட காதலே அவர் வந்து போட்டுக்கல, இப்பொழுது அவரே உயிரோட இல்லை அப்படின்றப்ப இந்த வீடு எதுக்கு எங்களுக்கு தேவைப்படும், அதனால இந்த வீடை வந்து வேற யார்கிட்டயாவது நல்ல விலைக்கு விற்று கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி தாங்க அந்த புரோக்கர் சத்தியமூர்த்தி கிட்ட இந்த கேசவ பாபு கார்லையா பர்மாக்காரர் அவங்களுடைய மனைவி அவங்களுடைய பையனும் சொல்கிறாங்க. அதே சமயத்தில் இந்த புரோக்கர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடை வேறு யாருக்கும் விற்க வேணாம், நானே வாங்கிக்கிறேங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. என்ன சொல்கிறீங்க, நீங்களே வாங்கிக்கிறீங்களா, யாராக இருந்தாலும் வாங்கிக்கட்டும், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த வேலையை நாங்கள் முடிச்சு கொடுத்துட்டு தான் பர்மாவுக்கே போவோம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த புரோக்கர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இதுதான் சரியான நேரம் அப்படின்றத யூஸ் பண்ணி இந்த வீடை வந்து எனக்கு வந்து கொஞ்சம் பாதி விலைக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாருங்க. அப்படி கேட்ட உடனே இவங்களுடைய குடும்பத்தினர் அனைவருமே மிரண்டு போயிட்டாங்க. என்னங்க இவ்வளோ பெரிய வீடு சுற்றியும் வந்து தோட்டம் துறவுகளாக இருக்குது, நீங்கள் என்னென்னா ரொம்ப அடிமாட்டு விலைக்கு கேட்குறீங்களே அப்படின்ற மாதிரி தாங்க அதிர்ச்சியோடு கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை, ஒரு வார காலகட்டமாக உங்களுடைய கணவர் வந்து இந்த வீட்டிலேயே தான் இறந்து போய் கிடந்திருக்கிறாரு, இந்த விஷயம் தெரிஞ்சால் யாருமே இந்த வீட்டை வந்து வாங்குறதுக்கு மறுப்பாங்க, அதனால இந்த வீட்டை நானே வாங்கிக்கிறேன்,
ஒருவேளை வேற யாருக்காவது நம்ம விற்கணும்னு நினைச்சோம் அப்படின்னா இந்த கிராமத்து மக்களே அதை கெடுத்து விட்டுருவாங்க. ஏன்னா இந்த கிராமத்து மக்கள் ஒட்டுமொத்த பேருக்குமே இந்த பர்மாக்காரரை சுத்தமாக பிடிக்காது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. அதனாலேயே இவங்களுடைய மைண்டுமே குழம்பி இந்த பர்மாக்காரருடைய குடும்பத்தினர் அனைவருமே இந்த புரோக்கருக்கே இந்த வீடை வந்து வித்துடலாம் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவு எடுத்திருக்காங்க. அதே மாதிரியே கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்கள் அதே கிராமத்திலே இருந்து இந்த புரோக்கர் சத்தியமூர்த்திக்கு அந்த வீடை வந்து எழுதி கொடுத்துருக்காங்க. அதன் பிறகு இந்த ஊருக்கும் இந்த வீட்டுக்கும் நமக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி தாங்க இந்த பர்மாக்காரருடைய குடும்பத்தினர் அனைவருமே பர்மாவுக்கே கிளம்பி போயிட்டாங்க. இப்படி இந்த பர்மாக்காரருடைய குடும்பத்தினர் வந்து இந்த கிராமத்தை விட்டு கிளம்பி போய் கிட்டத்தட்ட 1 மாத காலகட்டம் கடந்திருக்கும். அதன் பிறகு இந்த புரோக்கர் சத்தியமூர்த்தி என்ன பண்ணுறாருன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பராமரிப்பு வேலைகள்லாம் முடிக்கிறாருங்க. அப்படி முடிச்சுட்டு இவர் வந்து ஆல்ரெடி சொந்த வீட்டில் தான் இருக்கிறாரு. அதனால இந்த வீட்டை வந்து வேற யாராவது ஒரு நபருக்கு வந்து வாடகைக்கு விடலாம் அப்படின்ற மாதிரி தாங்க எழுதி போட்டிருக்காரு. இவர் நினைச்ச மாதிரியே கிட்டத்தட்ட 1 மாத காலகட்டத்திற்கு பிறகு வெளியூரை சேர்ந்த ஒரு நபர்கள் ஒரு கூட்டு குடும்பத்தை சேர்ந்தவங்க இந்த வீடை வந்து வாடகைக்கு பிடிக்கிறாங்க. அப்படி வாடகைக்கு பிடிக்கக்கூடிய அந்த குடும்பத்தினர் மொத்தம் எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா 5 பேர். அப்பா அம்மா, அவங்களுக்கு ஒரு பையன், அவங்களுக்கு திருமணமாகி மனைவியோட ஒரு 7 வயசுல ஒரு பொண்ணு இருந்திருக்காங்க. இவங்களுடைய குடும்பத்தினர் இந்த வீடை பிடிச்சி கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்கள் கடந்திருக்கும். அன்றைய இரவு தோராயமாக ஒரு 10 மணி இருந்திருக்குங்க. அந்த சமயத்தில் இந்த பர்மாக்காரருடைய வீட்டுக்கு மேலேயே பால்கனி மாதிரி ஒரு செட்டப் இருந்திருக்குது. அந்த பால்கனியில் 2 சேரை போட்டுட்டு உட்கார்ந்தபடியே ஒரு கையில் வந்து சரக்கு வச்சுட்டு இன்னொரு கையில் வந்து சிகரெட் வச்சிருக்கிறாருங்க. அந்த சமயத்தில் சிகரெட்டை பற்ற வைக்கலாம் அப்படின்றக்காக தீப்பெட்டியில இருந்து குச்சி எடுத்து பற்ற வச்சிருக்கிறாரு. திடீர்னு அந்த தீக்குச்சி ஆஃப் ஆயிருக்குது. என்னடா அது காற்றே அடிக்கல, திடீர்னு ஆஃப் ஆகுது அப்படின்ற மாதிரி மறுபடியும் அந்த குச்சியை வந்து பொருத்திருக்கிறாருங்க. மறுபடியும் அதே மாதிரி ஆஃப் ஆயிருக்குது. காற்று சுத்தமாக இல்லையே, அப்புறம் எதுக்கு தீக்குச்சி வந்து ஆஃப் ஆகுது அப்படின்ற மாதிரி தாங்க சுற்றி முற்றி பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்பொழுது இவருடைய வாழ்க்கையில் கற்பனையே பண்ண முடியாத காட்சி கண்கள் முன்னாடி தெரிஞ்சிருக்குது. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து தீக்குச்சி வந்து பத்தலையே அப்படின்ற மாதிரி தானே திரும்பி பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்பொழுது இவர் நிற்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி கருன்னு ஒரு கரிய உருவம் கோரமான தோற்றத்தோட உடம்பெல்லாமே உப்பி போன மாதிரி கண்கள் செவந்தபடி தாங்க நின்றுக்கிட்டு இருந்திருக்குது. இந்த காட்சியை பார்த்த உடனே யாரோ ஒருத்தவங்க தான் ஏதோ ஒரு முகமுடி போட்டுட்டு மேக்கப் போட்டு நிற்கிறாங்க போல அப்படின்ற மாதிரி தாங்க அந்த குடும்பத்தினை சேர்ந்த அந்த நபர் நினச்சிட்டு இருந்திருக்கிறாரு. யார் நீங்கள் அங்கனக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு பக்கத்தில் நெருங்கி போயிருக்கிறாரு. போக போக தாங்க தெரியுது அங்கே நிற்கக்கூடிய நபர் வந்து மேக்கப் போட்டெல்லாம் நிற்கல, யாரோ ஒரு உருவம் தான் அப்படி தத்ரூபமாக நிற்கிது அப்படின்றது புரிய வந்திருக்குது. இப்படியே யோசிச்சுட்டே இருக்கும் பொழுது அந்த உருவம் வந்து டக்குன்னு டிசப்பியர் ஆயிருக்குதுங்க. இதை பார்த்த உடனே மிரண்டு அடிச்சுட்டு கீழே போய் ஓடி வந்திருக்கிறாருங்க. உடனே உங்களுடைய மனைவி கிட்டையும் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்கிறாருங்க. ஆனால் அவங்க அனைவருமே தூங்கிட்டு இருந்திருக்காங்க. சரி காலையில் விடியட்டும் நம்ம வந்து இந்த விஷயத்த சொல்லலாம் அப்படின்ற மாதிரி தாங்க காலை பொழுது விடிஞ்ச உடனே இவங்களுடைய குடும்பத்தினர்கிட்ட போற சொல்லிக்கிறாரு. அப்படி சொன்ன உடனே அங்கே இருக்கக்கூடிய குடும்பத்தினர் யாருமே இந்த விஷயத்தை வந்து பெருசாகவே கேர் பண்ணலை. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இரவு நேரத்தில் 10 மணிக்கு மேலே அங்கே போய் நீ உன்னை யார் நிற்க சொன்னா, தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்காத, நீ சொல்கிறது எல்லாமே கற்பனையாக தான் தெரியுது, உன் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி தாங்க சத்தம் போட்டுருக்குறாங்க. அதன் பிறகு அங்கே இருக்கக்கூடிய குடும்பத்தினர் அனைவருமே அவங்களுடைய வேலையில் எப்பயும் பொழுது ஈடுபட்டு இருந்திருக்காங்க. அன்றைய மதிய வேலை தோராயமாக ஒரு 1 மணி தான் இருந்திருக்கும், உச்சி நேரம்னு நினைக்கிறேன். அந்த சமயத்தில் இந்த வீட்டோட மருமகள் இருக்காங்களே அவங்க வந்து கிச்சனில் வந்து சமைச்சிட்டு இருக்காங்க. அப்படி சமைச்சிக்கிட்டே இருக்கும்பொழுது இவங்களுடைய மாமனாரோடைய குரலில் வந்துட்டு மருமகளே எனக்கு கொஞ்சம் டீ போட்டு வாமா அப்படின்ற மாதிரி தாங்க குரல் சத்தம் கேட்குது. சத்தம் கேட்ட உடனே இருங்க மாமா நான் வந்து டீ போட்டு கொண்டு வரேன் அப்படின்ற மாதிரி தாங்க டீ போட்டுட்டு வெளியே வந்து பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது இவங்க நிற்கக்கூடிய இடத்துலேருந்து கொஞ்சம் தூரத்திலேயே ஒரு மரப்பலகை சேர் தாங்க இருந்திருக்குது. அதாவது இந்த பர்மாக்காரர் வந்து இறந்து போனார் இல்லையா, அதே சேர் தாங்க. அந்த சேரில் தான் யாரோ ஒரு நபர் உட்காந்துருக்க மாதிரி தெரியுது. இவங்களும் தன்னுடைய மாமனார் தான் அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிக்கிட்டு அவங்க உட்காந்துருக்கக்கூடிய உன்னுடைய மாமனார்கிட்டே நெருங்கி போயிருக்கிறாங்க. அப்படி நெருங்கி போனது பிறகு தாங்க தெரியுது அங்கே உட்காந்துருக்கிறது தன்னுடைய மாமனாரே கிடையாது, வேற யாரோ ஒரு வயதான நபர் அப்படின்றது புரிய வந்திருக்குது. யார் நீங்கள் இங்கே உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்ட உடனே அங்கே உட்காந்துருக்கக்கூடிய உருவம் டக்குன்னு நிமிர்ந்து பார்த்துருக்குங்க. பார்த்துட்டு இருக்கும் பொழுதே அந்த உருவம் வந்து கோரமான தோற்றத்தில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் பயங்கரமான பிணவாடை அடிச்சிருக்குங்க, துர்நாற்றம் அடிச்சிருக்குது. அவருடைய உடம்புல பூரா புழுக்களாக முச்சு அவருடைய கண்கள் வழியாக அந்த புழுக்கள் பூரா வெளியேறிட்டு இருந்திருக்குது. இந்த காட்சியை பார்த்த உடனே இவங்களுக்கு வந்து குடலை பரட்டி டக்குன்னு வாமிட்டே பண்ணியிருக்கிறாங்க. மறுபடியும் அரண்டு போய் அந்த இடத்துல திரும்பி பார்க்குறாங்க. அந்த உருவம் கொஞ்சம் கூட காணவே காணாம். உடனே அவங்களுடைய அத்தை மாமனாரை வந்து கூப்பிட்டு இவங்களுடைய கணவரை கூப்பிட்டு சத்தம் போட்டுக்கிறாங்க. அனைவருமே அங்கனுக்குள்ளே நெருங்கி வந்த பிறகு பார்க்குறாங்க இந்த பெண்மணி அப்படியே கத்திக்கிட்டு மயக்கம் போட்டு கீழே விழுந்துருக்காங்க. அதன் பிறகு அந்த பெண்மணியோட முகத்தில் தண்ணி அடிச்சு எழுப்பி விட்டுருக்காங்க. என்னாச்சுடி ஏன் இப்படி மயக்கம் போட்டு விழுந்தா, எதுக்காக அப்படி கத்துறேன் அப்படின்னு கேட்கும்பொழுது இவங்க நடந்த விஷயத்தை அப்படியே திக்கி திணறிக்கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. அப்பயுமே அங்கே இருக்கக்கூடிய குடும்பத்தினர் நம்பலங்க. ஆனால் இந்த பெண்
பெண்மணியோட கணவர் மட்டும் தான் நம்பியிருக்கிறாரு. நேற்றைய இரவே நான் சொன்னேன்ல, அதே உருவத்தை தான் இவளும் பார்த்துருப்பா. இந்த வீட்டில் ஏதோ ஒன்று நடந்திருக்குது, நீங்கள் சொன்னால் எதுவும் நம்ப மாட்டேறீங்க, இந்த விஷயத்தை எனக்கு எப்படியாவது தெரிஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய வீட்டிலேருந்து ஒரு 4 தெரு தள்ளி ஒரு டீ கடை இருந்திருக்குது. அந்த டீ கடையில் போய் விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க எதர்ச்சியாக போய் விசாரிக்கிறாங்க. நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்து குடியேறி வந்திருக்கிறோம், நாங்கள் வெளியூர், இப்போ தான் இந்த ஊருக்கே வந்திருக்கிறோம், எங்களுக்கு வந்து இது புதுசு, இந்த வீட்டில் இதுக்கு முன்னாடி யார் இருந்தா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்பொழுது இந்த டீ கடைக்காரர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த வீட்டில் வந்து நீங்கள் இருக்கிறதுக்கு முன்னாடியே இந்த புரோக்கர் தான் இருந்தார், அந்த புரோக்கர் வீட்டை வந்து வாங்கியிருக்கிறாரு. ஆனால் அந்த வீடு வந்து ஒரு பர்மாக்காரருடைய வீடு. அந்த பர்மாக்காரர் இதே வீட்டில் தான் இருந்தார். வீட்டில் இருந்தது மட்டும் இல்லாமல் திடீர்னு செத்து போயிட்டாரு. அவர் செத்து போய் 1 வார காலகட்டங்கள் கடந்துருச்சு. அதன் பிறகு தான் அவரோட சடலத்தை எடுத்து சுடுகாட்டில் போய் அடக்கம் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தாங்க அந்த டீ கடைக்காரர் சொல்கிறாருங்க. இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேங்க, அந்த பர்மாக்காரர் வந்து அவருடைய வீட்டில் அழிய போன நிலைமையில் இருந்தார் இல்லையா, அவர் இறந்ததுக்கான மெயினான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாம்பு கடிச்சு தான் இறந்து போயிட்டார் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த விஷயத்தை அப்போ உங்கள்கிட்ட வந்து சொல்கிறதுக்கு மறந்துட்டேங்க. அதே மாதிரி தாங்க அந்த டீ கடைக்காரரும் அந்த பர்மாக்காரர் பாம்பு கடிச்சு அந்த வீட்டிலேயே வந்து தன்னந்தனிமையில் இறந்து போய் கிடந்தாரு. அதன் பிறகுதான் அவரோட சடலத்தையும் சுடுகாட்டில் போய் எரிச்சிட்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி முடிக்கிறாரு. சரி, இதெல்லாம் எதுக்கு நீங்கள் வந்து துருவி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எதுவும் பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் சும்மா விசாரிக்கிறதுக்காக கேட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த நபர் வந்து இப்படி நைஸாக நிலவிருக்கிறாரு. அந்த சமயத்தில் அந்த டீ கடைக்காரர் மறுபடியும் இவர் வந்து பக்கத்தில் கூப்பிட்டுருக்கிறாரு. அந்த பர்மாக்காரர் சும்மாவே மோசமான ஆள், அவர் உயிரோடு இருக்கும் பொழுதே இந்த ஏரியா மக்கள் யாருமே சுத்தமாக பிடிக்காது, இந்த வீட்டை வந்து நீங்கள் பிடிக்கும் பொழுதே விசாரித்து பிடிச்சிருக்க கூடாதா, வாடகைக்கு தானே வந்திருக்கீங்க, ஒழுங்காக இன்னும் 1 வாரத்து காலகட்டத்திலேயே நீங்கள் வேறு ஏதாவது ஒரு வீடை பார்த்துட்டு ஓடி போயிருங்க, இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, யாருக்கு தெரியும், அந்த பர்மாக்காரருடைய ஆவி இந்த வீட்டுக்குள்ளே தெரியும் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாரு. அதனால் இந்த பயத்தோடையே இந்த நபர் வந்து என்ன பண்ணுறாருன்னா இவங்களுடைய வீட்டுக்கு வந்து நடந்த விஷயத்தை அப்படியே போட்டு உடச்சிருக்கிறாருங்க. அதன் பிறகு தாங்க இவங்களுடைய குடும்பத்தினருக்கு இந்த விஷயத்து மேலே பயமே வந்திருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறது, இந்த புரோக்கர்கிட்டே நம்ம மறுபடியும் போய் பேசுவோம் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த சத்தியமூர்த்திக்கிட்டே மறுபடியும் போய் பேசுகிறாங்கங்க. இனிமேல் இந்த வீட்டில் எங்களால் இருக்க முடியாது, இந்த வீட்டில் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்குது, இதை மறைச்சு தான் எங்களை வந்து குடி வச்சிருக்கிற, எங்களுக்கு இந்த வீடே வேணாம், வேற ஏதாவது வீடு பார்த்து கொடுங்க அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாங்க. அந்த சமயத்தில் அந்த சத்தியமூர்த்தி புரோக்கர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து காலி பண்ணி போகிறாங்க தான் போங்க, ஆனால் அட்வான்ஸ் பணத்தை நான் திருப்பி தர மாட்டேன், அதே மாதிரி இந்த கிராமத்தில் உங்களை நம்பி யாருமே வீடே கொடுக்க மாட்டாங்க, இது எல்லாமே ஓகேனா நீங்கள் வந்து கிளம்பி போங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. பொதுவாக அந்த காலகட்டத்திலலாம் வீட்டுக்கு வந்து அட்வான்ஸ்லாம் வாங்க மாட்டாங்க வாடகை வீட்டுக்கு. ஆனால் இவங்க பிடிச்சிருக்கக்கூடிய அந்த வீடு வந்து மிகப்பெரிய பங்களா மாட்டு இருக்கக்கூடிய ஒரு வீடு. அதனால தான் அவர் வந்து முன்னாடியே வந்து அட்வான்ஸ் பணம்லாம் வாங்கி வச்சிருக்கிறாருங்க. அப்படி அட்வான்ஸ் பணமே தரலைனாலும் பரவாயில்ல, நாங்கள் இந்த வீட்டை விட்டே காலி பண்ணி போகிறோம், நாங்கள் வெளியூருக்கு போகிறோம் அப்படின்ற மாதிரி தாங்க அடுத்த நாளே மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு இந்த வீட்டை காலி பண்ணிட்டு ஓடியே போயிட்டாங்க. அதன் பிறகு இந்த புரோக்கர் கார்லையா அவருக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல, நம்ம வந்து வாடகைக்கு ஆளை குடி வச்சோம், அவங்க என்னன்னா பேய் பிசாசுன்னு என்னென்னமோ கதை விட்டுட்டு இருக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிக்கிறாரு. இந்த சத்தியமூர்த்தி புரோக்கரை பொறுத்த வரைக்கும் ஆவிகள் அமானுஷங்கள் மீது நம்பிக்கையே சுத்தமாக இல்லாத ஒரு நபர் தாங்க, கடவுள் மீதும் நம்பிக்கை இல்லாத ஒரு நபர் கூட சொல்லலாங்க. அதனால என்ன பண்ணுறாருன்னா, ஏற்கனவே அந்த வீட்டில் வந்து ஒரு தோட்டக்காரர் வேலை பார்த்தார் இல்லையா, அந்த தோட்டக்காரரே இந்த வீட்டை வந்து பாதுகாக்கிறதுக்காக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி தாங்க அவருக்கு ஒரு சம்பளத்தை கொடுத்து அந்த வீட்டை வந்து பாதுகாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் விட்டுருக்கிறாரு. அப்படி இந்த தோட்டக்காரர் அந்த வீட்டுக்கு வேலைக்கு சேர்ந்து ஒரு 2 நாள் தாங்க கடந்திருக்கும். 2 நாட்களுக்கு பிறகு இரவு நேரத்தில் அவருடைய வீட்டுக்கே போகலை அப்படின்றக்காக மறுநாள் காலையில் அவங்களுடைய மனைவி அந்த வீடை சுற்றி தேடிட்டு இருந்திருக்காங்க. இவங்க தேடக்கூடிய காட்சியை பார்த்த உடனே அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து அந்த பெண்மணிக்கிட்டே நெருங்கி வந்து, என்னமாச்சு, ஏமா இந்த வீட்டை சுற்றி வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லைங்க, என்னுடைய கணவர் வந்து தோட்டக்காரராக இந்த வீட்டில் தான் வேலை பார்க்குறாருன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நேற்று இரவு வேலையை முடிச்சுட்டு எப்பயும் போல வீட்டுக்கு வந்துருவாரு, ஆனால் நேற்று இரவு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரவே இல்லையே, அதனால தான் இந்த வீட்டிலே இருக்காரா அப்படின்ற மாதிரி நான் தேடி வந்தேன், வீட்டுக்குள்ளே போகலாமா அப்படின்றது கொஞ்சம் பயமாக இருக்குது, ஏன்னா வீட்டோடைய உறவுக்காரங்க யாராவது இங்கே இருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க. அந்த சமயத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வீட்டோட உரிமையாளர் யாரும் கிடையாது, புரோக்கர் சத்தியமூர்த்தி தான், நீ போய் உள்ளே போய் பாருமா தேடுமா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. உடனே அந்த பெண்மணி வந்து அந்த கேட்டை திறந்துட்டு அந்த பர்மாக்காரருடைய வீட்டுக்குள்ளேயே நுழையிறாங்க. அப்படி நுழைஞ்சது மட்டும் இல்லாமல் ஹாலோடைய மையப்பகுதி எல்லா இடத்துலையும் சுற்றி முற்றி தேடுறாங்க. அப்படி தேடியுமே இவங்களுடைய கண்களுக்கு எதுவுமே தட்டுப்படவே இல்லை. கொஞ்ச நேரத்திலேயே இவங்களுடைய கழுத்துக்கு மேலேயே ஏதோ ரத்தங்கள் வந்து சொட்டா உழுகிற மாதிரி தாங்க தெரிஞ்சிருக்குது. என்னடா அது, ஏதோ நம்மளுடைய தலைமையிலேயே வந்து ரத்தம் கசிகிற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி தாங்க டக்கு நிமிந்து பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது இவங்களுடைய வாழ்க்கையில் மறக்கவே முடியாத காட்சி கண்கள் முன்னாடி தெரிஞ்சிருக்குது. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆதி காலத்தில் லைட்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா வீட்டில், அந்த வீட்டோட விட்டத்துக்கு மேலேயே யாரோ ஒரு நபர் வந்து தூக்கு போட்டு தொங்குனபடி இறந்து போய் கிடக்குறாருங்க. உத்து பார்த்ததுக்கு பிறகு தாங்க தெரியுது அது வேற யாருமே கிடையாது, இவங்களுடைய கணவரான அந்த தோட்டத்து வேலை பார்க்கக்கூடிய வந்து அந்த நபர் தாங்க.
ஆன்னு கத்திக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே தலைதறிக்க ஓடி வந்துருக்காங்க. எதுக்கு இந்த பெண்மணி இந்த மாதிரி வந்து பயந்துட்டு கத்திட்டு வரா, எதையும் பார்த்துட்டாளா அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிட்டு அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே ஒரு சேர அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது அவங்களுடைய கண்ட காட்சி அவங்களால மறக்கவே முடியாத காட்சியாக தாங்க இருந்திருக்குது. பொதுவாக ஒரு நபர் வந்து தூக்குப்பட்டு இறந்து போயிட்டார் அப்படின்னா ரத்தம்லாம் வெளியே வராது. ஆனால் அவருடைய கழுத்து அறுபட்டு அந்த கழுத்தில் கயிறு இருக்கு இல்லையா, அந்த கயிறு பூரா கம்பி வெடி மாதிரி தாங்க இருந்திருக்குது. அதாவது குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு கம்பி வெடியை அவருடைய கழுத்தில் சுற்றி தூக்கில் தொங்க விட்ட மாதிரி தாங்க தெரிஞ்சிருக்குது. அதனால தாங்க அவருடைய கழுத்துலேருந்து ரத்தம் வந்து சுட்ட சுட்ட கீழே வடிஞ்சிட்டே இருந்திருக்குது. இந்த பெண்மணியை பொறுத்த வரைக்கும் கீழே தாங்க சுற்றி முற்றி தேடிட்டு இருக்காங்க, மேலே அந்த இடத்துல பார்க்கவே இல்லை. அது கொஞ்சம் நீளமான விட்டங்க, தரையிலேருந்து கொஞ்சம் நீளமாக இருந்திருக்குது. அதனால தாங்க மேலே பார்க்காம தான் போயிட்டு இருந்திருக்காங்க. இப்படி அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே அந்த விட்டத்தை பார்த்த பிறகு தாங்க தெரிஞ்சிருக்குது இந்த நபர் வந்து இறந்து போயிட்டார் அப்படின்றது. அதே மாதிரி இந்த வீட்டோட உரிமையாளர் இப்பொழுது அந்த புரோக்கர் தானே, அந்த புரோக்கர் வந்து ரொம்ப தூரத்துலலாம் இல்லைங்க, இந்த வீட்டு இருக்கக்கூடிய இடத்துலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி தான் இருந்திருக்கிறாரு. அவருக்குமே சொல்லி இந்த வீட்டுக்கிட்டே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அதன் பிறகு அந்த நபருடைய சடலத்தை வந்து கஷ்டப்பட்டு கீழே இறக்கி அவருக்கு உண்டான இறுதி சடங்கெலாம் நடத்தணும் இல்லையா, அவங்களுடைய வீட்டுக்கே கொண்டு போய் உட்டார் உறவினர்கள் கூட சுடுகாட்டுக்கே போய் அவரையுமே எரிச்சிட்டு வந்திருக்காங்கங்க. இந்த துக்க சம்பவம் நடந்ததுலேருந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே பயத்தில் நடுக ஆரம்பிச்சாங்கங்க. பொதுவாக அந்த டீ கடைக்காரர் ஏற்கனவே சொன்னார் இல்லையா, பர்மாக்காரருடைய ஆன்மா அந்த வீட்டில் தான் இருக்கும் அப்படின்றது. அவர் வந்து சும்மா காத்து வாக்கில் அடிச்சு விட்டதாங்க. ஆனால் இப்பொழுது நடக்கக்கூடிய சம்பவத்தெல்லாம் பார்த்ததுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே அந்த பர்மாக்காரருடைய வீட்டு பக்கமே போகாமல் தாங்க இருந்திருக்கிறாங்க. ஒருவேளை இந்த வீட்டில் வந்து ஏதோ அமானுஷம் இருக்குமோ, அந்த பர்மாக்காரருடைய ஆன்மா இந்த வீட்டில் இருக்குமோ அப்படின்ற மாதிரி தாங்க அச்சத்தில் நடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்படியே நாட்கள் போயிட்டு இருக்கும் பொழுதே இவங்களுடைய பயத்தை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அமானுஷமான திகில் நிகழ்வு அன்றைய இரவு நடக்க காத்திருந்துச்சுங்க. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, அன்றைய பொழுது தோராயமாக இரவு நடுநிசி ஒரு 12 மணி இருந்திருக்கும். இரவு நேரம் பொழுதை பொறுத்த வரைக்கும் அந்த காலகட்டத்தில் கிராமத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் நல்லா தூங்கிட்டு இருந்திருப்பாங்க. அந்த தூங்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் யாரோ ஒரு ஆண்மகன் ஓன அழுதபடி சத்தம் கேட்டிருக்குது. யாராவது இப்படி அழுகிறா, ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் யாராவது அழுகுறாங்களா அப்படின்ற மாதிரி தாங்க ஒவ்வொருத்தர் வீட்டில இருந்து ஒவ்வொருத்தங்களாம் முழிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. உடனே கதை திறந்துட்டு வெளியே வந்து பார்க்கும்பொழுது அந்த சத்தம் பூரா வேற எங்கேயாவது கேட்குற மாதிரி தாங்க தெரிஞ்சிருக்குது. அதன் பிறகு தாங்க நோட் பண்ணிக்கிறாங்க இந்த சத்தம் எல்லாமே பர்மாக்காரருடைய வீட்டில் இருந்தா கேட்குது அப்படின்றது. உடனே பயம் இருந்தாலுமே அந்த புரோக்கர் சத்தியமூர்த்தி இருக்கார் இல்லையா, அவருடைய வீட்டுக்கே போய் சொல்லியிருக்கிறாங்க அந்த நடுநிசி நேரத்திலேயே. அவருமே என்ன பண்ணுறாருன்னா தலைதறிக்க ஓடி வந்து இவருடைய வீட்டுக்கிட்டே வந்து நிற்கிறாருங்க. அப்படி வீட்டுக்கிட்ட வந்து நின்றது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய சத்தம் என்னன்ற அப்படின்றது மாதிரி தாங்க அங்கே இருக்கக்கூடிய அனைவருமே ஒட்டு கேட்டிருக்காங்க. அப்படி கேட்கும்பொழுது இவங்களுடைய ரத்தம் உரையிற அளவுக்கு தாங்க பயங்கரமான சத்தம் கேட்டிருக்குது. ஓ அப்படின்ட்டு யாரோ பயங்கரமாக அடித்து கொடுமைப்படுத்தினா அப்படி இருக்கும். அந்த மாதிரி தாங்க யாரோ ஒரு நபர் வந்து பயங்கரமாக தத்ரூபமாக அழுதுட்டு இருக்கிறாரு. அவர் அழுகக்கூடிய சத்தம் அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே தெரிய வந்திருக்குதுங்க. அது வேற யாருமே கிடையாது, பர்மாக்காரருடைய ஆன்மா தான் அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு ஆண்மகனுடைய அழுகை குரல் சத்தம் கேட்டிருக்குது. அந்த சத்தம் வேற யாருடைய சத்தமும் கிடையாதுங்க, அந்த தோட்டத்துக்காரர் இறந்து போனார் இல்லையா, அவருடைய சத்தம் தாங்க. இந்த வீட்டில் 2 ஆண்மக்கள் அழுகிறக்கூடிய சத்தம் கேட்குதே, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டபடி இருந்திருக்காங்க. இதுக்கு எப்படியாவது நம்ம முடிவெடுத்தாகணும். நாளை காலையிலேயே நம்ம வந்து ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணணும் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த புரோக்கருடைய உறவுக்காரங்க சொல்லிக்கிறாங்க. ஆனாலுமே இந்த புரோக்கர் சத்தியமூர்த்திக்கு கடவுள் மீது அமானுஷங்கள் மீது நம்பிக்கை இல்லை. இந்த ஒரு சத்தம் வந்து ஏதோ ஒரு மிருகம் கூட, பூனை அல்லது நாய் ஏதாவது வில்ல குட்டி போட்டிருக்கோம், அதனால கூட இந்த மாதிரி சத்தம் கேட்கும், காலையில் போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த விஷயத்தை பெருசாகவே எடுத்துக்கல. மறுநாள் காலையில் விடிஞ்ச பிறகு இந்த புரோக்கர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இந்த பர்மாக்காரருடைய வீடை தானே வாங்கியிருக்கிறாரு, அந்த வீட்டை சுற்றி முற்றி சல்லடை போட்டு தேடுறாரு. அப்படி வீட்டுக்குள்ளே போய் சுற்றி பார்க்கும்பொழுது பூனைக்குட்டிகளோ நாய்களோ எந்த ஒரு குட்டி போட்ட மாதிரி எந்த ஒரு காட்சியும் அவருடைய கண்களுக்கு தட்டுப்படலை. அப்புறம் எப்படி இரவு நேரத்தில் பயங்கரமான சத்தம் கேட்டிருக்கோம், ஒருவேளை கன்றுகள் எதுவும் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்குமோ அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சபடி மறுபடியும் வெளியே வந்திருக்கிறாருங்க. ஆனாலுமே அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே பொறி தட்டி இருக்குதுங்க, ஆன்மாக்கள் தான் இந்த வீட்டில் இருக்குது அப்படின்றது. ஆனாலுமே யார் சொன்னாலுமே இதை வந்து காதல கூட வாங்கிக்கவே இல்லைங்க, இதை பெருசாக கண்டுக்கவே கிடையாது. இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்கள் இந்த வீட்டை சுற்றி அமானுஷமான ஒரு குரலில் சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்திருக்குது. அதன் பிறகு இந்த சத்தியமூர்த்தி வந்து என்ன பண்ணுறாருன்னா, இரவு நேரத்திலேயே நம்ம போய் பார்க்கணும், அந்த சத்தம் யார் கொடுக்குறா, அந்த சத்தம் எங்கேருந்து வருது, ஒருவேளை நம்மளை ஏமாத்துறதுக்காக பார்க்குறாங்களா, ஒருவேளை நம்மளை பயமுறுத்துறதுக்காக யோசிக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சபடி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ஒட்டுமொத்தமாக அந்த வீடை சுற்றி தாங்க முற்றுகையிட்ட மாதிரி நிற்கிறாங்க. அதே மாரி இந்த சத்தியமூர்த்தி கொஞ்சம் கூட பயப்படாமல் துணிச்சலோட அந்த பர்மாக்காரருடைய வீட்டுக்குள்ளே நுழையிறாருங்க. அப்படி வீட்டுக்குள்ளே நுழைஞ்சவர் கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சுங்க, வெளியே வரவே இல்லை. அதனால அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ஆடி போயிட்டாங்க. என்னடாச்சு
இந்த சத்தியமூர்த்தி புரோக்கர் வந்து அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு போனார், போய் அரை மணி நேரம் கடந்துருச்சு, ஆனால் வீட்டை விட்டு வெளியவே வரவே இல்லையே அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிருக்காங்க. அந்த சமயத்திலேயே அந்த வீட்டுக்கு வெளியே வாசலுக்கு முன்னாடி யாரோ ஒரு நபர் வந்து நிற்கிற மாதிரி தெரியுது. அப்படி நிற்கக்கூடிய நபர் வேறு யாருமே கிடையாதுங்க, இந்த புரோக்கர் தான் நிற்கிறாரு. அப்படி நிற்கக்கூடிய தோணியை பார்த்த உடனே அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே மிரண்டு போயிட்டாங்கன்னு சொல்லணும். என்ன காரணம்னா, அந்த வாசலில் நிற்கக்கூடிய சத்தியமூர்த்தி இயல்பான நிலைமையில் நிற்கிற மாதிரி தெரியலங்க, தலையை ஒரு மாதிரி அண்ணாக்க பார்த்துக்கிட்டு பெருமூச்சு விட்டுக்கிட்டு தாங்க நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. என்னாச்சு, அந்த வாசல் முன்னாடி ஏன் இப்படி அந்த ஆள் நின்றுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே நினைச்சிருக்காங்க. கொஞ்ச நேரத்திலே அந்த வாசலை நிற்கக்கூடிய அந்த சத்தியமூர்த்தி புரோக்கர் வந்து என்ன பண்ணாருன்னா, திட்டுன்னு இங்கே வெளியே வந்து ஓடி வராருங்க. அப்படி ஓடி வந்தது மட்டும் இல்லாமல் சாலை மண் சாலை இருக்கு இல்லையா, அந்த மண் சாலையோடைய நடு பகுதியிலேயே சம்மணங்கள் போட்டு உட்காந்துருக்கிறாரு. என்னாச்சுன்னு உங்களுக்கு எதுவும் பைத்தியம் எதுவும் பிடிச்சிருச்சா, வீட்டுக்குள்ளே போய் தேடி பார்த்தீங்க, திடீர்னு ஏன் ஒரு மாதிரி விகாரமாக பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்கும் பொழுது அந்த நபர் சொல்லக்கூடிய விஷயத்துக்கிட்ட அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே மிரண்டு போயிட்டாங்க. அப்படி என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒன்றும் சத்தியமூர்த்தி கிடையாது, நான் தான் கேசவ பாபு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாருக்குமே கொலையே நடுங்கி போயிடுச்சு. கேசவ பாபுன்றது வேறு யாருமே கிடையாதுங்க, அது உங்களுக்கு தெரியும் இல்லையா, அவர் பர்மாக்காரர் தாங்க. அந்த பர்மாக்காரருடைய ஆன்மா தாங்க இந்த சத்தியமூர்த்தியோட உடம்பையே ஆக்கிரமிப்பு பண்ணி சம்மணங்கள் போட்டு உட்காந்துருக்குது. எதுக்கியா நீ வந்த, நீ உயிரோடு இருக்கும்பொழுது எங்களை வந்து படாப்படுத்தின, இப்போ நீ இறந்ததுக்கு பிறகு எங்களை வந்து இம்சை கொடுத்துட்டு இருக்கியே, இந்த புரோக்கர் ரொம்ப தங்கமான மனிதர், அவரை எதுக்கு பாடாப்படுத்திட்டு இருக்கிற, இந்த வீட்டில் நீ இறந்தது மட்டும் இல்லாமல் இன்னொரு நபரையும் போட்டு தள்ளிட்ட, இப்பொழுது இந்த புரோக்கரையும் போட்டு தள்ள பார்க்குறியா அப்படின்ற மாதிரி தாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே கொந்தளிச்சு போய் கேட்குறாங்க. அப்படி கேட்கும் பொழுது ஆக்ரோஷமான தோணியில் ஆங்காரமாக கண்கள் செவக்க செவக்க இந்த பர்மாக்காரர் பேச ஆரம்பிச்சிருக்காருங்க. இவன் பாவமா, இவன் எப்படி நல்லவனா இருப்பான், இவன் என்னென்ன கேடு வேலையெல்லாம் செஞ்சான்றது உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாரு. இதை கேட்ட உடனே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே குழம்பி போய் தாங்க பார்த்துட்டு இருக்காங்க. அதன் பிறகு தாங்க இந்த பர்மாக்காரருடைய ஆன்மா நடந்த விஷயத்தை பூரா அப்படி சொல்ல ஆரம்பிச்சிருக்குது. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சில வருடங்களுக்கு முன்னாடிங்க இந்த பர்மாக்காரர் அவங்களுடைய மனைவி அவங்களுடைய பையன் எல்லாருமே இந்த வீட்டில் தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துலேருந்தே இந்த புரோக்கர் வந்து இவங்களுடைய தூரத்து உறவுக்கார ஒரு பையன் தாங்க. இவங்களுடைய வீட்டுக்கு அடிக்கடி போகவும் வரவுமா இருந்திருக்கிறாரு. அந்த நேரத்திலேயே இந்த வீட்டுக்கு மேலே இந்த புரோக்கருக்கு வந்து ஒரு கண் இருந்திருக்குது. இந்த வீட்டை நம்ம எப்படியாவது வாங்கி ஆகணும், இல்லை ஆக்கிரமிப்பு பண்ணணும் அப்படின்ற மாதிரி தாங்க எண்ணம் திட்டம் தீட்டிட்டு இருந்திருக்கிறாரு. அதை எப்படியாவது நம்ம நிறைவேற்றணுமே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் பொழுதே இவங்களுடைய மனைவி இவங்களுடைய பையன் எல்லாமே கோச்சுக்கிட்டு பர்மாவுக்கே போயிருக்கிறாங்க. அதன் பிறகுமே நம்ம வந்து இந்த வீட்டை வந்து எப்படி ஆக்கிரமிப்பு பண்ணுறது அப்படின்ற மாதிரி தாங்க யோசிச்சுட்டே இருந்திருக்கிறாரு. அந்த சமயத்திலே நாட்களும் கடந்து ஓட ஓட இவருடைய வயதும் தோராயமாக ஒரு 50 வயது கடந்துருச்சு. அந்த சமயத்தில் தாங்க கரெக்டாக இந்த 1990 காலகட்டத்தில் இந்த பர்மாக்காரர் அவருடைய வீட்டில் தனிமையில் வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கும் இவருக்கும் கொஞ்சம் கூட ஆகவே இல்லை. அதே மாதிரி அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் இந்த பர்மாக்காரருக்கும் ஆகவே இல்லை. இதை வந்து பயன்படுத்தி நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த சத்தியமூர்த்தியான புரோக்கர் யோசிச்சுட்டே இருந்திருக்கிறாரு. இந்த புரோக்கர் வந்து என்ன பண்ணிக்கிறார் பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் தோராயமாக காலை பொழுதுலேயே இந்த பர்மாக்காரருடைய வீட்டுக்கே போய் இவருடைய எண்ணத்தை அப்படியே அவர்கிட்ட சொல்லிக்கிறாருங்க. நீங்கள் தன்னந்தனிமையாக அந்த வீட்டில் இருக்கிறீங்க, உங்களுடைய மனைவி உங்களுடைய பையனும் எப்பொழுது இந்த ஊருக்கு வந்தாங்களோ அப்பயே என்று சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த வீடை வந்து யாருக்காவது வித்துட்டு நீங்களும் பர்மாக்கு வந்துட்டீங்கன்னா அவங்க நிம்மதியாக இருப்பாங்களாம்யா, அதனால நீங்கள் வந்து அப்படியே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. இதை கேட்ட உடனே பர்மாக்காரர் கோபத்துக்கு உச்சத்துக்கே போயிட்டாருங்க. இது என்னுடைய வீடு, நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன், யாருக்கு வித்துட்டு போக மாட்டேன். இந்த வீடை வந்து என்னுடைய பையன் பேரில் நான் எப்பயே எழுதி வச்சுட்டேன். என்னை வந்து விரட்டி அடிக்கணும்னு நினச்சானா அவனே நான் கொன்றுவேன். இந்த வீடு வந்து என்னுடைய பூர்வீக சொத்து, என்னுடைய அப்பா அம்மா எனக்காக விட்டுட்டு போன சொத்து, இதை நான் யாருக்காகவும் வித்துட்டு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே இந்த புரோக்கர் வந்து மிரண்டு போயிட்டாரு. என்னடா அது, இந்த ஒரு ஆள் தானே இருக்கிறாரு, இவரை விரட்டி விட்டா இந்த வீடை வந்து நம்ம எப்படியாவது ஆக்கிரமிப்பு பண்ணிடலாம்னு நினச்சோம், ஆனால் அது நடக்காமல் போயிடும் போலயே அப்படின்ற மாதிரி தாங்க யோசிச்சுட்டு இருந்திருக்கிறாரு. அதன் பிறகு இந்த பர்மாக்காரர்கிட்ட மறுபடியும் கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்களுக்கு ஒரு முறை வந்து பேசிகிட்டே இருந்திருக்கிறாருங்க. ஆனாலுமே இந்த பர்மாக்காரர் அதுக்கு வந்து கொஞ்சம் கூட பிடி கொடுக்கவே இல்லை. இப்படி நீ தொடர்ச்சியாக வந்து கேட்டுட்டு இருந்தா அப்படின்னா வந்து நான் ஏதாவது உன்னை பண்ணிடுவேன், உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த பர்மாக்காரர் மிரட்டியிருக்கிறாரு. இதுக்கு மேலே இவங்கிட்ட சொல்கிற விதத்தில் சொன்னால் கேட்க மாட்டான், அதனால வேற வழியில தான் போகணும், இவனை வந்து போட்டு தள்ளிடணும் அப்படின்ற மாதிரி தாங்க எண்ணம் தீட்டிருக்கிறாரு. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய வேலையாட்கள் எல்லாருமே வேலையை விட்டுட்டாங்க இல்லையா, கடைசியாக இருந்தது அந்த தோட்டக்காரர் மட்டும்தான். அந்த தோட்டக்காரருடைய குடும்பமும் ஏழ்மையான குடும்பம். அந்த தோட்டக்காரரை இவருடைய வசப்படுத்தி இவர்கிட்ட வந்து என்ன சொன்னோம்னா கேட்பார் அப்படின்ற மாதிரி தாங்க பேசியிருக்கிறாரு. இந்த வீடை வந்து நான் ஆக்கிரமிப்பு பண்ணலான் இருந்தேன், ஆனால் அது முடியாமல் போயிடுச்சு. இந்த வீடு சுற்றி இருக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாமே இந்த பர்மாக்காரருடைய பையனுடைய பேரில் தான் இருக்குன்றத அந்த ஆளே உளறிட்டான். அதனால இவர் வந்து போட்டு தள்ளிட்டோம்னா அந்த வீடை வந்து இவங்க பார்த்துக்க முடியாது அப்படின்றக்காக விற்க நினைப்பாங்க. அந்த சமயத்தில் அடிமாட்டு ரேட்டுக்கு அந்த வீடை வந்து நானே வாங்கிடுவேன். இதுக்கு நீ உறுதுணையாக பக்கபலமாக கூடயே இருந்த அப்படின்னா அதுக்கு தேவையான உனக்கு ஒரு சேரை நான் கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த புரோக்கர் பேசியிருக்கிறாரு. ஆரம்பத்தில் இந்த தோட்டக்காரர் ஒத்துக்கலங்க, அதன் பிறகு தான் ஒத்துக்கிட்டு இருந்திருக்கிறாரு. அதே மாதிரி ஒத்துக்கிட்டே அவர்
அவருடைய வீட்டை விட்டு சண்டை போட்டுட்டு வேணும்னே வேலையை விட்டு நின்றுருக்கிறாருங்க. அதன் பிறகு ஒரு நாள் பார்த்து இந்த புரோக்கரும் அந்த தோட்டக்காரரும் என்ன பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு எண்ணத்தை அவங்களுடைய கையில் எடுத்திருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா யாருமே யோசிக்காத விஷங்கள் இருக்கக்கூடிய பாம்புகள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பாம்புகளை மொத்தம் 3 பாம்புகளை தேடி பிடிக்கிறாங்க. அப்படி அந்த 3 பாம்புகளை பிடிச்சிட்டு அந்த விஷம் இருக்கக்கூடிய அந்த பாம்புகளை இந்த பர்மாக்காரருடைய வீட்டுக்குள்ளே விட்றாங்க. இரவு நேரத்தில் அந்த பர்மாக்காரருடைய வீட்டுக்குள்ளே அந்த பாம்புகள் நுழைஞ்சிட்டு ஒவ்வொரு திசையாக நோக்கி ஓடிட்டு இருந்திருக்குது. அதில் ஏதோ ஒரு பாம்பு இந்த பர்மாக்காரரை கொத்தி அவர் அங்கேயே விஷங்கக்கி இறந்து போயிருந்திருக்கிறாருங்க. அவர் இறந்ததை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படின்றக்காக நடுநிசி நேரத்திலேயே இந்த புரோக்கருமே அங்கே கூட வந்திருக்கக்கூடிய இந்த தோட்டக்காரருமே போய் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது அவர் சாகலங்க, வாயை விஷம் கக்கினபடி அப்படியே துடிச்சுக்கிட்டு கிடந்திருக்கிறாரு. அந்த சமயத்திலே அந்த பர்மாக்காரர் இந்த இருவருமே பார்த்துட்டாருங்க. என்னை எப்படியாவது காப்பாத்துங்க பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அந்த சமயத்திலே இந்த சத்தியமூர்த்தி அந்த தோட்டக்காரர் பயங்கரமாக சிரிச்சபடியே அந்த பர்மாக்காரர்கிட்ட நடந்த விஷயத்தை கூட அப்படி சொல்லிக்கிறாங்க. இந்த விஷ பாம்புகளை இந்த வீட்டுக்குள்ளே போட்டது வேற யாருமே கிடையாது, நாங்கள் தான். உங்ககிட்ட எவ்வளவோ தடவை கேட்டு பார்த்தோம், ஆனால் நீ இந்த ஊரை விட்டு இந்த வீட்டை விட்டு ஓட மாட்டேன்னு சொல்லிட்ட. அதனால தான் உன்னை கொல்லணும்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். இப்போ நீ செத்து போனதுக்கு பிறகு இந்த வீட்டை அசால்ட்டாக என்னால் கை மாற்றிக்க முடியும். இது நடக்கும் பாருவேன், நீ அதை பார்க்கறதுக்கு உயிரோடு இருக்க மாட்டேயா அப்படின்ற மாதிரி தாங்க அவர் துடிச்சிருக்காரு இல்லையா, அவர் மேலேயே ஒரு தலகாணி வச்சு அமுக்கியிருக்காருங்க. அப்படி தலகாணி வச்சு அமுக்கின உடனே அந்த விஷம் ஆல்ரெடி ஒரு மேலே பூரா ஏறிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த தலகாணியை வச்சு அமுக்கிறதுனால மூச்சும் திணறல் ஏற்பட்டு அப்படியே அவருடைய உயிர்மை பறி போயிருக்குதுங்க. இந்த விஷயம் அந்த இருக்கக்கூடிய மக்களுக்கு யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்றக்காக இந்த தோட்டக்காரரும் இந்த சத்தியமூர்த்தி புரோக்கரும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தலகாணியை மட்டும் தூக்கிக்கிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்திருக்கிறாங்க. அதன் பிறகு அந்த தலகாணியை யாருக்கும் தெரியாத இடத்துல புதைச்சு வச்சிருக்காங்க. இவங்க நினச்ச மாதிரியே இந்த பர்மாக்காரர் பாம்பு கடிச்சு தான் இறந்து போயிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு வார காலகட்டத்துக்கு பிறகு தாங்க தெரிஞ்சிருக்குது. இப்படி என்னுடைய வாழ்க்கையவே சீரழிச்சது இவன் தான் அப்படின்ற மாதிரி தாங்க இவருடைய உடம்புல இருந்தபடியே இந்த பர்மாக்காரர் பேசி முடிச்சுக்கிறாங்க. இந்த விஷயத்தை கேட்ட உடனே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே நொறுங்கி போயிட்டாங்க. என்னப்பா சொல்கிற, உன் மேலே எங்களுக்கு எல்லாருக்குமே கோபம் இருந்துச்சு, ஆனால் உன்னை என்றைக்குமே நாங்கள் எதிரியாக பார்த்ததில்ல, பகைவனாக பார்த்ததில்ல. ஆனால் இந்த புரோக்கர் திட்டம் தீட்டி உன்னை இந்த மாதிரி பண்ணிட்டானே, அதனால தான் நீ அந்த தோட்டக்காரனையே போட்டு தள்ளினியா, அவனை போட்டு தள்ளினது நீதானா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்ட உடனே இவருடைய உடம்புல இருந்துக்கிட்டே அந்த ஆன்மா ஆமாம் அவனை நான் தான் கொண்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க ஆக்ரோஷமாக பேசியிருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த புரோக்கர் தானே இதுக்கு உண்டான மெயினான காரணம், இவனோட உயிரை இவன் கையாலேயே நான் போட்டு தள்ளுறேன் பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்குது. உடனே அந்த பார்த்துட்டு இருந்த அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இவனுக்கு உண்டான தண்டனை நாங்கள் வாங்கி தரோம், அவனோட உடம்பை விட்டு போயிரு அப்படின்ற மாதிரி தாங்க கேட்டிருக்காங்க. ஆனாலுமே இவருடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த பர்மாக்காரருடைய ஆன்மா கொஞ்சம் கூட பிடி கொடுக்கவே இல்லை. அதன் பிறகு இவர் பண்ணக்கூடிய காட்சியை பார்த்த உடனே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே மிரண்டு போயிட்டாங்க. அப்படி இந்த பர்மாக்காரருடைய ஆன்மா என்ன பண்ணியிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த புரோக்கருடைய உடம்புல தானே இருக்குது. திடீர்னு சமணங்கால் போட்டு உட்காந்துருந்தவர் அப்படியே எந்திரிச்சுக்கிறாருங்க. எந்திரிச்சு அங்கிட்டு இங்கிட்டு விறுவிறு நடந்திருக்கிறாரு. எதுக்கு இந்த மாதிரி இப்படி பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தாங்க அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே நினைச்சிருக்காங்க. அந்த சமயத்திலே ஒரு தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாறாங்கல்ல அவருடைய கையிலேயே தூக்கி இருக்கிறாரு. இந்த கையிலேயே அந்த கல்லை தூக்கி வச்சுட்டு என்ன பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி தாங்க நினைச்சிருக்காங்க. ஆனால் நொடி பொழுதுலேயே அந்த கல்லை கையிலேயே வச்சுக்கிட்டு அப்படியே படுத்திருக்கிறாருங்க, தரையிலே படுத்திருக்கிறாரு. படுத்தது மட்டும் இல்லாமல் அந்த கல் இருக்கு இல்லையா, அந்த கல்லை தலைக்கு நேரம் அப்படி தூக்கி வச்சுக்கிட்டு திடீர்னு கையை எடுத்துருக்கிறாருங்க. அந்த பாறாங்கல் அவருடைய தலையிலே விழுந்து அப்படியே நசுங்கி ரத்தம் வெளியேறி இருக்குது. கொஞ்ச நேரத்திலே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்குமே தெரிஞ்சிருக்குதுங்க, இந்த புரோக்கரோட உடம்புலேயே இருந்துக்கிட்டு அவரோட உயிரே போட்டு தெளிச்சிது, அதுக்குண்டான தண்டனை வாங்கிருச்சு அப்படின்னு மாதிரி தாங்க தெரிஞ்சிருக்குது. அதே சமயத்தில் கொஞ்ச நேரத்திலேயே அவர் ஆல்ரெடி தலையே தெரிச்சிருச்சு இல்லையா, ரத்தம் பூரா வெளியேறிடுச்சு, அவரோட உயிர் அப்படியே பிரிஞ்சு போயிருக்குதுங்க. அதன் பிறகு இவருடைய ஆன்மா எங்கே போச்சு என்னாச்சுன்றதே தெரியலங்க, அப்படியே டிசப்பியர் ஆகிக்குது. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு பிறகு தாங்க இந்த புரோக்கருடைய குடும்பத்தினருக்கே தெரிந்து அவருடைய சடலத்தை சுடுகாட்டில் போய் எரிச்சிட்டு வந்திருக்காங்க. அப்படி எரிக்கக்கூடிய நேரத்தில் கூட ஒரு அமானுஷ்யமான ஒரு நிகழ்வு நடக்க காத்திருந்துச்சு. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய சடலத்தை சுடுகாட்டில் போய் எரிமலையில் வச்சு எரிச்சிருக்காங்க இல்லையா, எவ்வளவோ பயங்கரமாக தீமுண்டி எரிக்க பார்த்துருக்காங்க, ஆனால் சுத்தமாக எரியவே இல்லை. கிட்டத்தட்ட பல போராட்டங்களுக்கு பிறகு தாங்க அவரோட சடலம் தீப்பற்றி எரிஞ்சிருக்குதுங்க. அதன் பிறகு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த பர்மாக்காரருடைய ஆன்மாவோட அந்த அமானுஷமான குரலோ வேற எந்த ஒரு வித்தியாசமான சத்தமும் கேட்கவே இல்லைங்க. ஆனாலுமே இப்படி நடக்கக்கூடிய அனைத்து சம்பவங்களுமே இந்த பர்மாக்காரருடைய குடும்பத்தினர் பர்மாக்கே போயிட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு இப்போ வரைக்கும் இந்த விஷயம் தெரியவே தெரியாது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா இந்த பர்மாக்காரருடைய வீடு இப்பொழுது யாருமே கைப்பற்ற முடியாமல் யார்கிட்டையும் மாற்றியும் விடாமல் அப்படியே ஆள் ஆர்வமற்ற முக்கள் பொருள்கள் மண்டி போய் ஒரு இடிஞ்ச செவர் மாதிரி தாங்க அமானுஷமான ஒரு இடமா காட்சி வச்சுட்டு இருக்குது. இப்போ வரைக்கும் அந்த வீடு ஒரு தடுப்பு செவர் மாதிரி தாங்க இருக்குது. மற்ற சுற்றி இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய எல்லா சவருமே இடிஞ்சு விழுந்துருச்சான். ஒரே ஒரு தடுப்பு சவர் மட்டும் சுற்றி முற்றி முட்புதர்கள் செடிகளாக வந்து மண்டி போய் தாங்க காட்சி அளிச்சுட்டு இருக்குதுங்க. கிட்டத்தட்ட 1990 காலகட்டத்தில் என்னுடைய கிராமத்தில் நடந்தது பிரதர். இந்த சம்பவத்தை அப்படியே உங்களுக்கு மின்னஞ்சலாக ஷேர் பண்ணி முடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி தாங்க குரு சொல்லிக்கிறாரு. இந்த சம்பவம் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் உண்மையான சம்பவம். ஆனால் என்னுடைய கிராமத்தில் கேட்கும்பொழுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு அமானுஷமான கதைகளை சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன், வேறு ஏதாவது தெரிஞ்சுன்னா பிற்காலத்தில் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு மாதிரி தாங்க சொல்லிக்கிறாரு. இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணிய குருவிற்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாங்க. மீண்டும் இது போன்ற தரமான த்ரில்லிங்கான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.